உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. எதுக்கு தெரிந்து கொண்டார்? நீ 1 பேதுரு 2:9 வாசிங்க. உங்களை அந்தகாரத்தை நின்று நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்ம ஆண்டு எதுக்காக தெரிந்து கொண்டாரா? அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. இதுக்கு தான் நம்ம தெரிந்து கொண்டார். எப்போ நம்ம ஆண்டவர் பிரயோஜனப்படுவோம்னா, நமக்காக வாழ்கிற வாழ்க்கையை விருத்து நான் ஆண்டவருக்காக வாழுவேன். தேவன் அதுதான் தெரிந்து கொண்டார். சிம்சோன் சுயநலக்காரனா வாழ்ந்தான், அவன் முடிவும் அதுக்கேற்ற பலனாக இருந்தது. சவுல் காணாமல் போன கழுதி தான் தேடி போனான், அவங்க அப்பாவோட காணாமல் போன கழுதி. ஆனால் ஆண்டவன் வர்றதுக்கு முன்னாடி அவனை என்ன யாரா தெரிந்து கொண்டிருந்தாரு? ராஜாவாக. அவன் எதிர்பார்க்கவே கிடையாது. நீ வாசிப்பார் 1 சாமுவேல்ல 9ஆம் அதிகாரம் 15 வாசிங்களேன். சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை நேரத்திற்கு பென்ஜமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், கர்த்தர் சாமுவேல்ட்ட சொல்றாரு, இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். சவுல் காணாம போன கழுதை தேடி வரான், கழுதை கிடைக்கல. நல்லா நீ புரிஞ்சுக்கங்க, கழுதை தேடி வரான். இன்னைக்கு லாஸ்ட் நாள் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு சவுல் சொல்றான் வேலைக்காரனை பார்த்து, டேய் போலண்டா, கழுதையும் கிடைக்கல, அப்பா நம்ம கொஞ்சம் வருத்தப்படுவாரு, நம்ம ரிட்டர்ன் ஆயிடலான்னு இன்னைக்கு பேசுறான். ஆனா நேத்தே கர்த்தர் யார்கிட்ட பேசிட்டாரு? சாமுவேல்ட்ட பேசிட்டார். இன்னைக்கு இவன் வேலைக்காரன் சொல்லும் போது வேலைக்காரன் சொல்றான், நம்ம போய் இங்க ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறாரு, ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் பேசலாமேன்னு இன்னைக்கு தான் பேசுறான். சாமுவேல்ட்ட போகலான்னு இன்னைக்கு தான் தீர்மானம் பண்றாங்க. ஆனா நேத்தே கர்த்தர் சாமுவேல் சொல்றாரு, நாளைக்கு ஒருத்தவனை தேடி வருவான், அவன் தான் நான் என் ஜனத்தை ஆளுகை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி சபைக்கு வந்தவங்களா இருக்கலாம், போன வருஷம் சபைக்கு வந்தவங்களா இருக்கலாம், இந்த வருஷம் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். ஆனா நீங்க பிறக்கு முன்னே கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலை குறித்து என்ன திட்டம் வச்சிருந்தாரு? இவன் பெலிஸ்தர் கையிலிருந்து ஜனங்களை விடுவிப்பான், என் ஜனங்களை இவன் தான் வழிநடத்தி போவான்னு சொன்னாரு. நான் ராஜாவாக்குனது உங்களை என்னை தெரிந்து கொண்டது கர்த்தர் தான். ஒருவேளை கர்த்தர் அந்த இதே போல் நம்மளை பார்த்து, இவனை ரட்சித்தது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது, இந்த ஆளை போய் இந்த குடும்பத்தை போய் சபைக்குள்ளே வச்சேன் பாரு, எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது, ஒருவேளை அப்படி கர்த்தர் சொல்லுவார்னா எவ்வளோ வேதனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் சவுலை பார்த்து கர்த்தர் அப்படி சொன்னார்? சரியா சண்டை போட தெரியலையா அவனுக்கு? இல்லை அவனுக்கு பட்டயத்தை உபயோகப்படுத்த தெரியலையா? இல்லை நாட்டில் ராஜாவாக இருக்க தெரியல? கர்த்தர் அதனால் சொல்லலை. கர்த்தர் ஒரு சிம்பிளாக சொல்கிறார் பாருங்களேன், அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையை நிறைவேற்ற நான் ஒரு அழைப்பு அவன் மேலே வச்சிருந்தேன். அவன் என் ஜனங்களுக்கு ராஜாவா இருந்து ஜனங்களை சரியா நடத்தி கொண்டு போவான், பெலிஸ்தருக்கு அந்த விடுவிப்பான்னு ஒரு சித்தம் வச்சிருந்தேன். ஆனா என் விருப்பத்தை செய்யாம மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறான், எனக்கு வெசனமா இருக்கு. கொஞ்சம் நம்மளை ஆராய்ஞ்சு பார்ப்போமே. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை என்னை குறித்து என்ன சொல்லுவா? நான் ரட்சித்து இவ்வளோ வருஷம் சபைக்குள்ள வச்சிருந்தேன், இந்த நோக்கத்துக்காக தான் சர்ச்சை கொண்டு வந்தேன், இந்த நோக்கத்துக்காக தான் இவங்களை ரட்சித்தேன், இந்த நோக்கத்துக்காக தான் அந்த தெருவில் இவங்களை வச்சிருந்தேன். ஆனால் என் நோக்கத்தையே செய்யாம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறானே. காலையில் எழும்புனா ஒரு 2 ஸ்தோத்திரம் போட்டு 10 நிமிஷம் பாரம்பரிய ஜெபம் பண்ணிட்டு குளிச்சு புறப்பட்டு வேலைக்கு போய் ஆஞ்சு ஓஞ்சி சம்பாதிச்சு வீட்டுக்கு வந்து இருக்கிறத சாப்பிட்டுட்டு எப்பவும் போல ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு குப்புறப்படுத்துறான். காலையில் எழும்புறான், அதே ஜெபம், அதே உழைப்பு, அதே சாப்பாடு, அதே தூக்கம், இப்படியே வாழ்றான். எனக்காக என்ன செய்யலை? ஒன்றும் செய்யலே அப்படின்னு கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுவாரானால், சின்ன வயசு ரட்சித்தேன்,
வாலிப வயசுல ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளை இந்த வாலிபத்துல எனக்காக ஓடி ஆடி ஊழியம் செய்யும்னு பார்த்தா இந்த வாலிபத்துல தன் மனம் போல வாழுது. இந்த பிள்ளையை நான் வாலிபத்தில் ரட்சித்ததுக்கு நான் ரட்சிக்காமையே போயிருக்கலாம், எனக்கு व्यसனமா இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லுவாருன்னா கொஞ்சம் யோசிப்பா, எத்தனை பரிதாபம் அது. சவுல் என்னங்க பண்ணா? எத்தனை பேரை கொண்டு போட்டான், எத்தனை பேரை கெடுத்தான், எந்த குடியை கெடுத்தான்? இல்லையே. தாவீதாகிலும் உரியாவோட குடும்பத்தை கெடுத்தான் இல்ல, சவுல் எந்த குடும்பத்தையும் கெடுக்கல. ஆனா ஏன் கர்த்தர் அவனை கண்டு விசனமா இருக்குன்னு சொன்னாருன்னா, இவன் கர்த்தருக்காக வாழலங்க, தனக்காக வாழ்ந்தான். யோனத்தானுக்கு நல்ல தகப்பன், மனைவிக்கு நல்ல புருஷன், தேசத்துக்கு நல்ல ராஜா, ஆனா கர்த்தருக்கு நல்ல ஊழியக்காரன் இல்லை. இதுதான் நம்ம நேர வாழ்க்கையும். நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகளா இருக்கிறோம், நல்ல ஊழியம் பண்றோம், ஆனா கர்த்தருக்காக என்ன செய்தோம்? ஊழியம் செய்யறத விட கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சோமா, நமக்காக செஞ்சோமா? ஏதோ பாஸ்டர் கொடுத்துட்டாரு, பாஸ்டர் சொல்லிட்டாரு, அல்ல இந்த ஊழியம் இவ்வளவு வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன், இப்படி செய்யறோமா? கர்த்தர் என்ன நோக்கம் வச்சிருக்கிறாருன்னு அறிஞ்சு செய்யறோமா? ஏன் இந்த சவுல், நீ சிம்சோனை பார்த்தோம், அவனுக்குள்ள இருந்த சுயநலம், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியல. இந்த சவுல் அப்படிதான், கர்த்தர் தெரிஞ்ச நோக்கத்தை விட்டுட்டு வாழ்ந்தான். ஏன் அப்படின்னா, ஒரு சில வசனமாவது காட்டி கொடுக்குறேன், நம்ம வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன் என் மேல இருக்கிற அழைப்பை என்னால் நிறைவேற்ற முடியல? வசனம் சொல்லுது, காலத்தை பார்த்தால் உங்களை அநேகர், சத்தமா சொல்லுங்களேன், ஆனா இன்னும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா சொல்லுங்களேன், பால் குடிக்கிற குழந்தையா இருக்கிறீங்களா? லூயா. நான் கேட்ட புரிஞ்சா இல்லைங்களா? எத்தனை பேர் சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போனோடனே அவங்க பால் புட்டி எடுத்து பால் குடிக்க போறீங்க? என்ன பாஸ்டர், என்னை பார்த்து பால் புட்டி குடி குழந்தை, நான் போய் இன்னைக்கு எலும்பை கடிச்சு என்ன செய்ய போறேன்? நீ கறி மீன் சாப்பிட்ற அளவுக்கு என்ன ஆயிட்டீங்க? மெச்சூரிட்டி. ஆனா பவுல் சொல்றாரு, இன்னும் நீ என்னவா இருக்கிற? பால் குடிக்கிற. சரீர பிரகாரமான வளர்ந்துட்டோம், ஆனா ஆவிக்குரிய காரியத்தில் இன்னும் மனம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஜோமன்னு இதுதான் பால் குடிக்கிற குழந்தை. நீங்க ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, மினிமம் 2 இயர்ஸ் நீங்க ரட்சிக்கப்பட்டு, இன்னும் உங்களை பார்த்து பைபிள் எடு, ஜோமன்னு, டெய்லி பைபிள் படி, டெய்லி ஜோமன்னு, நீ பால் குடிக்கிற குழந்தைன்னு அர்த்தம். ஏதாவது பிரயோஜனம் பால் குடிக்கிற குழந்தைக்கு? ஹல்லேலூயா. நான் ஞானஸ்நானம் எடுத்து 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்கிற மாதிரி கை தூக்குங்க பார்க்கலாம். நான் சொன்ன தமிழில் தான், டிரான்ஸ்லேட்டர் வேணுமா உங்களுக்கு? நான் ஞானஸ்நானம் எடுத்து 2 வருஷத்துக்கு கை எனக்கு தெரியல, பாதி கை. நல்ல கை தூக்குங்களேன், கை கீழே போடுங்க. உங்களை பார்த்து இன்னும் ஜெபம் பண்ணு, வேதவாசி, சர்ச்சுக்கு ஒழுங்கா வாங்கன்னு சொல்ற நிலைமை நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கிரியைகள் நிறைவுள்ளதாய் இல்லை. அப்போ நம்ம காலத்தை பார்த்தா ஏன் இன்னும் வளரல? ஏன் கர்த்தர் நம்ம பிரயோஜனம்? இந்த நீங்க ரட்சிக்கப்பட்ட காலங்களை பார்த்தா எத்தனையோ பேர் சபை கொண்டு வந்திருக்கணும். எத்தனை பேர் சபை கொண்டு வந்தீங்க? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க? எத்தனை பேருக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணி? ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த சவுலை போல நம்ம வாழ்றோம். எங்க பிரச்சனை அப்படின்னா, இந்த சவுலால ஏன் கர்த்தர் பயன்பட முடியல? முதல்ல வாசிங்க, சொல்ற வசனம் வேகமா வாசிங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 11-12. நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும், குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும், குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும், பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினால் கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாக தகன பலியிலே செலுத்தினேன் என்றான். ஆண்டவர் சொன்னாரு சாமுவேல் மூலமா, சவுல் ராஜாவான உடனே, சவுலே 7 days நீ வெயிட் பண்ணு, நான் போயிட்டு ரிட்டர்ன் வருவேன், 7வது நாள் வருவேன், நான் வந்து பலி செலுத்தி கர்த்தர் கனப்படுத்தின பின்பதாக, கர்த்தரை ஆராதிச்ச பின்பதாக நீ ஒரு ராஜாங்கத்தை என்ன செய்யலாம், துவங்கலாம். இதுதான் தேவ திட்டம்னு சொல்லிடுவாரு. 1 நாள் 2 நாள் 3 நாள் 7வது நாள் ஆகுது. அதுக்குள்ள பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, சுத்தி கேம்ப் போட்டாங்க. ஜனம் எல்லாம் சொல்றாங்க சவுலை பார்த்து, சவுலே ஏன் வெயிட் பண்ற, வா யுத்தத்துக்கு போலாம். சவுல் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, சாமுவேல் வரணும், 7 days வெயிட் பண்ண சொல்றாரு. வரட்டுமே, சாமுவேல் வரட்டுமே, வெயிட் பண்றான். ஜனங்கள் நெருக்குறாங்க ஒரு பக்கம்,
பெலிஸ்தர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. சூழ்நிலையில பார்த்தான். 7வது நாள் சாமுவேல் இன்னும் வரல. இப்ப கர்த்தர்கள் காத்திருந்தால் ஜனங்கள் விலகி போயிடுவாங்க. என்ன ஜனங்கள் விலகி போயிடுவாங்க. ஜனங்களை பிரியப்படுத்தணும்னா இவன் யுத்தம் பண்ணி ஆகணும். இப்ப சவுல் என்ன பண்ணானா, ஜனங்களையும் பிரியப்படுத்துறதுக்கு கர்த்தரையும் பிரியப்படுத்துறதுக்கு ஒரு தீர்மானம் பண்றான். என்னன்னா, சாமுவேல் வரதுக்கு முன்னாடியே ஜனங்களை பிரியப்படுத்த கர்த்தரை நோக்கி என்ன செய்தானா, ஜெபம் பண்ணாம பலி செலுத்தாம யுத்தத்துக்கு போகல. ஒரு பக்கம் பலியும் செலுத்துறான், இன்னொரு பக்கம் ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக கர்த்தர் வார்த்தை மீறினான். இந்த இரு மனம்தான் தேவனுக்காக சவுலால் பிரயோஜனப்பட முடியவில்லை. ஏன் சவுலால கர்த்தர் பிரயோஜனப்பட முடியல? சவுல் என்ன பண்ணிருக்கணும், நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் சரி போகாட்டியும் சரி, நீங்க என்னை விட்டு தூரம் போனாலும் சரி பக்கத்துல இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமானதான் நான் செய்வேன் அப்படின்னு நின்றுந்தானா இந்த சவுல் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டிருப்பான். இவனுக்கு ஜனங்களும் உலகமும் வேணும். இந்த இரு மனம் தான் நம்ம பிரச்சனையே. நம்ம என்ன ஒரு பக்கம் நல்லா ஜெபம் பண்றோம், ஒரு பக்கம் வேதத்தை வாசிக்கிறோம், ஒரு பக்கம் சர்ச்சுக்கு வரோம், இன்னொரு பக்கம் ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக கர்த்தர் வார்த்தை மீறி மீறி ஒரேடியே மீறது இல்லை. துணிகரமான பாவம் செய்ய மாட்டோம் சில நேரங்கள்ல. அப்ப ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கு அந்த நேரம் கர்த்தர் வார்த்தை மீறிட்டு திரும்பி வந்துருவோம் ஆண்டவர்கிட்ட. ஒரு பக்கம் ஜனங்களை பிரியப்படுத்த கர்த்தர் வார்த்தை மீறுவோம், அப்புறம் கர்த்தர்கிட்ட வரும். இந்த இரு மனம்தான் நம்மை தேவனுக்கு பிரியமில்லாமல் மாற்றுகிறது. நமக்குள்ள அந்த இருமனம் இருக்கிற வரை நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமா மாறவே. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, ஒருவன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து இன்னொருவனை, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால முடியாது. பணத்துக்கும் வாழணும், கர்த்தருக்கும் வாழணும் முடியாதுங்க. நீ கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தீங்கன்னா தவறான வழியில் வரும் பணத்தை வெறுப்போம். கர்த்தருக்கு பிரியமா வாழணும்னா உறவுகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரணம் செய்ய தூண்டும் போது செய்ய மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸை நம்ம வெறுக்கும் இடத்துல வெறுப்போம். உலகமும் வேணும், கர்த்தரும் வேணும். இந்த இரு மனம் நம்முடைய கிரியைகளை குறைவுள்ளதாய் மாற்றும்.